ஹாய்! இன்னைக்கு 11th பார்ட் ஆஃப் தாஞ்சூர் பெயிண்டிங் வீடியோல நம்ம பெருமாளோட மாலைய எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெயிண்டிங்கில் நமக்கு 2 டைப் ஆஃப் மாலை இருக்குது. ஒன்று வந்து ரோஜா பூ மாலை, இன்னொன்று வந்து எல்லா கலர் பூவும் சேர்ந்த மாதிரி ஒரு மாலை. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரோஜா பூ மாலையை பெயிண்ட் பண்ணிடலாம். இதுக்கு பேஸ் வந்து ஒரு டார்க் பிங்க் கொடுத்துருக்கேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பிங்க்லேயே வந்து கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி லைட் ஆக்கிட்டு நம்ம மேலே வந்து ஃப்ளவரோட ஷேப்பை வந்து வரைய போகிறோம். இப்போ கொஞ்சம் பிளாக் எடுத்துகிட்டு அங்கங்கே ஷேடோஸ் இருக்க இடம்லாம் கொஞ்சம் பிளாக் டச் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணும்போது நம்மளோட மாலைக்கு வந்து கொஞ்சம் டெப்த் வந்து கிடைக்கும். இப்போ இன்னொரு ஷேட் ஆஃப் பிங்க் இன்னும் லைட்டாக நம்ம டச் பண்ணிவிட்டு நிறைய ஒயிட் கொஞ்சமாக பிங்க் டச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவருக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ண போகிறோம். அப்போ வந்து இன்னொரு லேயர் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரோஜா பூ மாலை முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட பெரிய மாலை எல்லா கலர் பூவும் இருக்க மாதிரியான மாலையை நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு பென்சில் எடுத்துகிட்டு கிட்ட இந்த மாதிரி 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த லைன்ஸ் வந்து எதுக்குன்னா இந்த 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் வந்து நம்ம துளசி மாலை போட போகிறோம். கொஞ்சம் பெரிய கேப் இருக்குல்ல, அதில் வந்து ஒவ்வொரு கலர் பூவும் நம்ம வரைய போகிறோம். அதுக்காக தான் இந்த மார்க்கிங். இப்போ ரோஜா பூ மாலை வர வேண்டிய இடத்துலலாம் நான் லைட் பிங்க் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ஒயிட் கலர் பூ வரப்போகுது. அதுக்கு பேஸாக நான் லைட் ப்ளூ கொடுக்குறேன். இங்கே வந்து ஒரு எல்லோ கலர் பூ வரப்போகுது. அதுக்கு பேஸாக நான் ஆரஞ்சு கொடுக்குறேன். ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் துளசி மாலை நம்ம வந்து க்ரீன் கொடுக்குறோம். நான் லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன் கொடுக்குறேன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரோஜா பூ மாலைக்கிட்ட போயிடலாம். இப்போ டார்க் பிங்க்கில் நம்ம வந்து குட்டி குட்டியாக ரோசஸ் வரைய போகிறோம். இப்போ எல்லா இடத்துலையும் டார்க் பிங்க்கில் ரோசஸ் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லைட் பிங்க்கில் அது மேலேயே அந்த டார்க் பிங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி திருப்பி ரோசஸ் வரைய போகிறோம். நான் பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இப்போ மறுபடியும் அந்த டார்க் பிங்க் எடுத்துட்டு, நம்ம வந்து பெருமாளோட சைடு வந்து கொஞ்சம் ஷேடோ இருக்க மாரியும், இந்த பக்கம் வந்து நெறைய லைட் வந்து கிடைக்கிற மாரியும், நம்ம ஒரு சைடு டார்க்காவும், ஒரு சைடு லைட்டாவும் நம்ம பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது, ஒரு டைமென்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு லேயர் ஆஃப் பெயிண்ட் வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லேயர் ஆஃப் பெயிண்ட் அது மேல பண்ணணும். இப்போ வந்து லைட் சைடில வந்து இன்னும் கொஞ்சம் லைட் பிங்க்க வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறோம். அவ்வளோதான். ரோஜா பூவோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம துளசி மாலைக்கிட்ட போலாம். துளசி மாலை இருக்கிற இடத்துல நம்ம வந்து டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி இப்படி குட்டி குட்டியா ஒரு டாட் மாரி இல்லாம, கொஞ்சம் அந்த டாட்ட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ற மாரி நம்ம பண்ண போறோம். இப்போ நான் பெயிண்டிங்கில பண்ணிகிட்ருக்க மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து கரெக்ட்டா ஒரு மாலை வந்து நேச்சுரலா இருக்கும்போது, அது வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கிற ஃப்ளவர்லேயும் படும், கீழேயும் படும் இல்லையா? 2ம் ஒரே லைன்ல அப்படியே இருக்காது. ஸோ கொஞ்சம் வந்து ரோஜா பூலையும் டச் ஆற மாரி நம்ம வந்து அந்த துளசி மாலைய பெயிண்ட் பண்ணிக்கணும். அதே மாரி ஒரு சைட் டார்க்காவும், ஒரு சைட் லைட்டாவும். லைட் வந்து எங்கே படுதோ அந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் வெளிச்சமா இருக்க மாரியும், லைட் படாத இடம்லாம் அங்கே ஷேடோவா இருக்க மாரி நான் அத பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த துளசி மாலைல பண்ண அதே டெக்னிக் யூஸ் பண்ணி டாட் டாட்டா நான் வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்க இந்த மாரி டாட்ஸ் வச்சு பெயிண்ட் பண்ணும்போது, பேக்ரவுண்ட கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடாதீங்க. பேக்ரவுண்ட் தான் நமக்கு ஷேடோ. கொஞ்சம் பெயிண்டிங்க லிஃப்ட் பண்ணி குடுக்கும். ஸோ பேக்ரவுண்டும் கொஞ்சம் கொஞ்சம் கேப்லலாம் தெரியிற மாரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன விட பெட்டரா பெயிண்ட் பண்ணுவீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு போரிங்கா இருக்கும். ஸோ நீங்க இந்த பார்ட்ட வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப நான் அதே டெக்னிக் யூஸ் பண்ணி, ஆரஞ்ச் கலர் பேஸ்ல இருக்கிற இடத்துல நான் வந்து எல்லோ கலர் வச்சு ஃபில் பண்றேன்.
அவ்வளோதான். நம்மளோட மாலை ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. பார்க்க ரொம்ப நேச்சுரலா இருக்குல்ல. நம்மளோட அடுத்த வீடியோல பெருமாளோட ஃபேஸ் எப்படி பண்ணணும்னு சொல்றேன். அப்புறம் பேக்ரவுண்டில குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அப்புறம் ஒரு விளக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.